எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மாதாஜி, தெரியுது. கொஞ்சம் பெருசு இப்ப நல்லா தெரியுது. ஓகே ஃபர்ஜி, வெரி குட். ஸோ நம்ம இன்னைக்கு 5th ஸ்டான்ஸா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரதட்சிணா மந்திரம் படிக்கலாம். ஓகே, எஸ், நம்ம எல்லாருமே ரிப்பீட் பண்ணலாம். दीना कृष्ण दासे कोई, दीन कृष्ण दासे कोई, दीना कृष्ण दासे कोई, दीन कृष्ण दासे कोई, ये ना मोरा होय, ये ना मोरा होय, ये ना मोरा होय, ये ना मोरा होय। श्री राधा गोविंदा प्रेमे, श्री राधा गोविंद प्रेमे सदा येन भासी, सदा येन श्री राधा गोविंदा प्रेमे सदा येन भासी, श्री राधा गोविंद प्रेमे सदा भासी। राधा गोविंद प्रीतराये हरि बोल. हरे कृष्णा. யாராவது பாட ட்ரை பண்றீங்களா? பாடுறேன் மாதாஜி. दीन कृष्ण दासे कोई, ये न मोरा होय, श्री राधा गोविंद प्रेमी सदा ये न पासी। हरे कृष्णा. यस माताजी, पाडला माताजी. दीन कृष्ण दासे कोई, ये न मोरा होय, श्री राधा गोविंद प्रेमे सदा ये न पासी। बोल. हरे कृष्णा. माताजी ना पाटमा. हरे कृष्णा माताजी. माताजी ना पाटमा. हरे कृष्णा माताजी. माताजी. हरे हरे कृष्णा. சுகுணா மாதாஜி, சித்ரா மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி. இன்னைக்கு பகவத்கீதா 4வது அத்தியாயம் உன்னத அறிவு, அதுல 17வது ஸ்லோகம். கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் कर्मणो ह्यपि बोद्धव्यम् कर्मणो ह्यपि बोद्धव्यम् कर्मणो अभिबोधव्यम् बोद्धव्यं च विकर्मणः बोधव्यं च विकर्मणः बोद्धव्यं च विकर्मणः बोधव्यं च विकर्मणः बोद्धव्यं च विकर्मणः बोधव्यं च विकर्मणः अकर्मणश्च बोद्धव्यम् अकर्मणश्च बोधव्यम् अकर्मणश्च बोद्धव्यम् अकर्मणश्च बोधव्यम् अकर्मणश्च बोद्धव्यम् अकर्मणश्च बोधव्यम् गहना कर्मणो गतिः गहना कर्मणो गतिः गहना कर्मणो गतिः गहना कर्मणो गतिः
गहना कर्मणो गतिः गहना कर्मणो गतिः कर्मणो ह्यपि बोद्धव्यम् कर्मणो कर्मणो अभिबोधव्यम् गतिः बोद्धव्यं च विकर्मणः बोद्धव्यं च विकर्मणः विकर्मणः अकर्मणश्च बोद्धव्यम् अकर्मणश्च बोद्धव्यम् गहना कर्मणो गतिः गहना कर्मणो गतिः हरे कृष्णा बोल हरे कृष्णा वेटी செல்வி மாதாஜி வாசிக்கிறீங்களா வாசிக்கிற மாதாஜி பதம் 17 கர்மணோ ஹைபிகி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஹ அகர்மணச்ச போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிகி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரி போல் ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி சுதா பாஸ்கரன் மாதாஜி வாசிக்கிறீங்களா हरे कृष्ण माताजी कर्मणो ह्यभिबोधव्यं बोधव्यं च विकर्मणः अकर्मणश्च बोधव्यं गहना कर्मणो பதினேழாவது ஸ்லோகம் வந்து பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மங்களாச்சரணம் சொல்லிட்டு நம்ம வந்து கிளாஸுக்குள்ள போலாம். எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. नमो ओम विष्णुपृष्ठाय भूतले பாராய கிருஷ்ணபிதாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாச்சாட்சி தேசதாரிணே சைத்தன்ய பிரபு ஸ்ரீமத்வைல கதாதர ஸ்ரீவாசாதி கௌரவ कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम हरे राम हरे हरे राम हरे हरे राम राम ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு. சோ யாராவது 17வது ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? हरे நான் कृष्ण படிக்கிறேன் माताजी மாதாஜி. हरे செயல்களில் कृष्ण माताजी நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். எனவே கர்மம் என்பது என்ன, விகர்மம் தடை செய்யப்பட்ட விகர்மம் என்பது என்ன, அகர்மம் என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு பகவான் வந்து இந்த 17வது, அதாவது நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த கர்மா இத பத்தி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ நேத்தையோட ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பகவான் வந்து என்ன சொல்றாரு, நேற்று நம்ம பிரபுவும் கிளாஸ் எடுத்திருந்தாங்க. சோ அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கர்மானா என்ன, அக்கர்மானா என்ன, விக்கர்மானா என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிளஸ் இன்னும் பகவான் வந்து நேத்து என்ன ஆட் பண்றாரு, அதாவது எவ்வளவோ பெரிய அறிவாளியா இருந்தா கூட அவங்களால அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால அதை நானே இங்க வந்து நான் சொல்ல போறேன். சோ இதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம வந்து இந்த அமங்கலத்துல இருந்தெல்லாம் விடுபட்டு இந்த பௌதீக உலகத்துல இருந்து நம்ம விடுபட்டு பகவானை போய் அடையலாம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்லியிருக்கிறாரு. சோ இன்னைக்கு இந்த 17வது ஸ்லோகத்துல வந்து பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்மானா என்ன, விக்கர்மானா என்ன, அக்கர்மானா என்ன, இந்த மூணையும் போத்தவ்யம், அதாவது ஸ்லோகத்துல நம்ம படிச்ச மாதிரி போத்தவ்யம், அது என்னன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க சொல்றாரு. சோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்மா அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. நம்ம நிறைய இடத்துல வந்து அது கேட்டிருக்கோம். ஒவ்வொரு இடத்துல அது வந்து ஒவ்வொரு கான்டெக்ட்ல வந்து வருது. சோ இந்த இடத்துல கர்மா அப்படிங்கறத என்ன மீனிங், இங்க பகவான் எதுக்காக இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்ப வந்து நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம். டே டு டே லைஃப்ல வந்து நம்ம நிறைய விதமான ஆக்ஷன்ஸ் செய்வோம், செயல்கள் செய்வோம். சோ இதுல கர்மா அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு நல்ல நாள் நம்ம வீட்டுல வந்து ஒரு குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் வருது, இல்ல பெரியவங்களுக்கு கல்யாண நாள் வருது இப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து யாருமே இல்லாதவங்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல போயோ இல்ல ஹோமேஜ்ல போயோ இல்ல நம்ம ரோட்ல பாக்குற யாருக்கோ வந்து நம்ம வந்து அன்னதானம் பண்ணுவோம், இல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், இல்ல 4 பேரை படிக்க வைப்போம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வந்து செய்யலாம். இது வந்து எனக்கு புண்ணியத்தை சேர்க்கும், இது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறோம்.
இதை இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேதங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, ஜீவாத்மாக்களுக்கு இது வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. சோ வேதங்கள்ல இந்த மாதிரி ஒரு செயல்கள், அதாவது நமக்கு வந்து நன்மையை தரும், நன்மைனா புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய செயல்களை வந்து கர்மா அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல தான் இந்த ஸ்லோகத்துல வந்து நமக்கு சொல்றாங்க. சோ அடுத்தது விகர்மானா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேதத்துல இது புறம்பானது, இது தவறான செயல் அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம செய்யறது வந்து விகர்மா அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. மூணாவது அகர்மா. சோ அகர்மா அப்படின்னு சொன்னா செயல் இல்லாம இருக்கணுமா, செயலற்ற நிலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இப்ப நமக்கு யூஸ்வலி வந்து இப்ப யாராவது நமக்கு சொல்லும் போது எந்த செயலுமே செய்யாம இருக்கணும், அதுதான் அகர்மா. அது தப்பான ஒரு கண்ணோட்டம், தப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அது. சோ அகர்மா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஜீவாத்மாவால நம்மளால எந்த செயலுமே செய்யாம இருக்க முடியாது. இருக்கலாம், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம், 10 நிமிஷம் இருக்கலாம். எந்த ஆக்ஷன்ஸுமே செய்யாம நம்மளால கையை கட்டி காலை கட்டி நம்மளால அப்படி உட்காரவே முடியாது. அப்படியே நம்ம உட்காரணும் முயற்சி பண்ணாலும் நம்ம எண்ணம் வந்து எங்கெங்கயோ போகும். ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டேனே, இதை செய்யணுமே, இதை நம்ம விட்டு வச்சிருக்கோமே, அது பேலன்ஸ் இருக்கே, நம்ம அங்க போறோம்னு சொல்லியிருந்தோம், அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்திருந்தோம். சோ அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறதும் ஓடுறதும். சோ ஒரு ஆத்மாவால, அதாவது நம்மளால ஒரு செயலற்ற நிலையில இருக்க முடியாது. சோ அப்ப எப்படி அக்கர்மா அப்படின்னு சொன்னா செயலற்ற நிலையா இருக்கும்? கிடையாது. சோ இங்க இந்த அக்கர்மா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மாதிரி கர்மா செஞ்சா புண்ணியமும் விகர்மா செஞ்சா பாவமும் ரெண்டுமே வராத ரிசல்ட்டா நமக்கு கிடைக்காத ஒரு செயல் தான் வந்து அக்கர்மா. இந்த செயலை நம்ம செய்யும் போது, அதாவது அக்கர்மாவான ஒரு செயலை நம்ம செய்யும் போது நமக்கு அதுல புண்ணியமும் வராது, பாவமும் வந்து நம்மள சேராது. சோ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புண்ணியம் பாவம் இந்த ரெண்டும் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மள வந்து இங்க பந்தப்படுத்தி திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த மெட்டீரியல் பௌதீக உலகத்துல வந்து நம்ம பிறக்கிறதுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லயும் நம்ம வந்து பார்த்திருக்கோம், நம்மளோட ஆசைகள் டிசையர்ஸும் நம்மளோட ஆக்ஷன்ஸ் இந்த கர்மாக்களும் இதுதான் நம்மள வந்து திரும்ப திரும்ப இந்த பௌதீக உலகத்துல இன்னொரு உடம்பை எடுக்க நமக்கு வந்து தூண்டுதலா இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து இதுக்கு பார்த்திருக்கோம். சோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சோ அந்த மாதிரி ஒரு செயலை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அக்கர்மாவான செயல். சோ அக்கர்மாவான செயல் அப்படின்னு சொன்னா என்ன? சோ நம்மளால அப்படி செய்ய முடியுமா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம லைஃப்ல எப்படி ட்ரெயின் ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல விஷயங்களை தான் செய்யணும், 4 பேருக்கு நன்மையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் செய்யணும், புண்ணியத்தை தான் சேர்த்துக்கணுமே தவிர பாவத்தை சேர்த்துக்கூடாது. இது நம்ம கொலோக்கியலா எல்லா வீட்லயும் எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். புண்ணியத்தை தான் நம்ம சேர்த்துக்கணும், புண்ணியத்தை சேர்த்தா கடவுள்கிட்ட நம்ம போய் சேர்ந்துடலாம், இப்படிதான் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரெயின் ஆயிருப்போம். சோ இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாங்க, புண்ணியத்தையும் பண்ணாத, பாவத்தையும் சேர்க்காத, புண்ணியத்தையும் சேர்க்காத, அப்பந்தான் நம்மளோட அந்த ஷீட் வந்து பேலன்ஸ் ஆகும். இப்ப நம்ம புண்ணியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னா அங்கிருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இத்தனை புண்ணியங்கள் பண்ணிருக்கோம். சோ அப்ப அந்த புண்ணியத்தை அனுபவிக்க திரும்பவும் நம்ம வரணும். பாவம் பண்ணிருக்கோம்னு சொன்னா அங்கேயும் அதுவும் கால்குலேட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும். சோ அதை அனுபவிக்கவும் நம்ம திரும்ப இங்க வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த அக்கர்மாவான செயல் அதை எப்படி நம்ம செய்யலாம்? இப்ப இது வரைக்கும் நம்ம லைஃப்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பிராக்டிஸ்ல நமக்கு வரல. சோ அப்ப அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு வந்து ஒரு டான்ஸ் கிளாஸுக்கு போறோம், அதாவது டான்ஸை பத்தி எதுவுமே தெரியாது, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு பேட்மிண்டன் கிளாஸுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறப்போ நம்ம அப்படியே டேரக்டா ஸ்டேடியத்துல போயோ இல்ல ஸ்டேஜ்ல போயோ ஆட முடியாது, விளையாட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஏத்த ஒரு கோச்சு கிட்ட போய் அதை வந்து நம்ம ட்ரெயின் ஆயிக்கணும். கரெக்டுங்களா? இப்ப நமக்கு ஒரு உடம்பு முடியல, இப்ப எனக்கு வந்து வயிறு வலிக்குது, அதாவது எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷனா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் போய் எனக்கு வந்து ஆர்த்தோ டாக்டர் போய் எனக்கு ஃப்ராக்சரா இருக்கு, அந்த மாதிரி ஃப்ராக்சரை ட்ரீட் பண்ற ஒரு டாக்டர் கிட்ட போய் நான் நின்னா எனக்கு இது இப்படி வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு சொன்னா அவரால ட்ரீட் பண்ண முடியுமா? முடியாது. சோ அந்த வயிறு வலிக்கான அந்த டாக்டரை தான் நான் போய் கரெக்டா பார்த்தா அவங்க என்ன வந்து கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அக்கர்மா அப்படிங்கிறத நம்ம யாருக்கிட்ட இருந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, பக்தர்கள் கிட்ட இருந்து நம்ம வந்து அவங்களோட சங்கத்துல இருக்கும்போது நம்ம ட்ரெயின் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அக்கர்மா செயல்கள் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பகவானை சம்பந்தப்படுத்தி பகவானோட திருப்திக்கு பகவான மையமா வச்சு அவரை சென்டரா வச்சு செய்யப்படுற செயல்கள் எல்லாம் அக்கர்மாவான செயல்களா இருக்கும். சோ அதை யாரு பண்றாங்க அப்படின்னா, பக்தர்கள் தான் வந்து அதை அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இதுல இன்னும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா நம்ம இப்போ ஒரு குரூப்ல இருக்கோம், ஒரு அசோசியேஷன்ல இருக்கோம், பக்தர்கள் சங்கத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஓரளவு அதை பார்த்து நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம்.
இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து எப்படி சமைச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம மாதாஜிஸ் யூஸ்வலி அதை சமைக்கும் போதே உப்பு கரெக்டா இருக்கா, புளி கரெக்டா இருக்கா, காரம் கரெக்டா இருக்கா, இதை பார்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி சமைச்சிருக்கலாம். ஆனா பக்தர்கள் வந்து எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த உப்பு புளி காரம் எல்லாம் பார்க்காம பகவானுக்கு முதல்ல அதை கொடுக்கணும், அந்த கான்சியஸ்ல வச்சிருப்பாங்க. சோ பகவான், எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர் பகவானுக்கு முதல்ல அதை நம்ம கொடுக்கணும், அதுக்கப்புறம் அது பிரசாதமானதுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். சோ இந்த கான்சியஸ்ல இருப்பாங்க. சோ அக்கர்மா வந்து ரொம்ப கஷ்டமான செயல் கிடையாது. அந்த கான்சியஸ்ல பகவான வச்சிருக்கிறது, எல்லா செயல்களையும் பகவான ஞாபகம் வச்சு பகவான மையமா வச்சு செய்யக்கூடிய செயல்கள் தான் இந்த அக்கர்மா அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இத இன்னும் அப்படி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது, இப்போ ஒரு குரூப்ல நம்ம 4 பேர் இருக்கோம், 2 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேருக்குமே வந்து தலைவலிக்குது. அந்த தலைவலி வந்து ஒருத்தங்களுக்கு கோல்டுனால வந்திருக்கலாம், ஒருத்தங்களுக்கு மைக்ரைன்னால வந்திருக்கலாம். ஆனா 2 பேருமே ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி ஒரே மெடிசனை வாங்கி 2 பேரும் சாப்பிட்டாலும் அது சரியாகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டாக்டரை தான் போய் பார்க்கணும். ஏன்னா 2 பேருக்கும் தலைவலிதான், ஆனா வெவ்வேறு ரீசன்னால அந்த தலைவலி வந்தது. சோ அப்ப நம்ம அந்த சங்கத்துல இருக்கும் போதும் ஒரு காமனான இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு வந்து குரு கொடுத்திருப்பாரு. பட் என்னோட நோய்க்கு அதுதானா அப்படின்னு சொல்லும் போது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, குரு அணுகணும். இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி நம்ம வந்து அந்த பர்டிகுலரா அந்த ஒரு டாக்டரை போய் பார்த்தாதான் அது கியூர் ஆகும். சோ இந்த அக்கர்மா செயல்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குருவை போய் நம்ம வந்து அணுகணும். சோ அந்த குருவை நம்ம அணுகும் போது அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, நம்மள வந்து ட்ரெயின் பண்ணுவாரு. நீ இந்த மக்களோட சேர்ந்து இந்த செயலை செய், இதை இப்படி செய்யணும். இப்ப டாக்டர் சொல்லுவாங்க, இந்த டெய்லி காலையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த டேப்லெட்டை போட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம அதை போட வேண்டாம். இல்ல இந்த மெடிசின்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு டயட்டை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, தலைவலி சரியாயிடும். சோ நமக்கு குரு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுத்து நம்மள வந்து ட்ரெயின் பண்றாரு. சோ அதை நம்ம பெட்டரா பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம வந்து அந்த சங்கத்துல இருந்து நம்ம வந்து அதை பிராக்டிஸ் பண்ண முடியும். சோ இதுல நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு குருவை போய் அணுகணும்? ஜஸ்ட் லைக் தட் இப்ப நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வெவ்வேறு விதங்களான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி வேணாலும் இருங்க, எதை வேணாலும் செய்யுங்க, நீங்க கடைசி எப்படி வந்து உங்க எந்த என்ஜாய்மெண்ட்டையும் குறைச்சிக்கலனாலும் நீங்க போய் சேரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க பகவான் என்ன சொல்றாரு, அத சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ எந்த மாதிரி ஒரு குருவை நம்ம அணுகணும் அப்படின்னு சொன்னா, யாரு பரம்பரையில, அதாவது பகவான் இப்ப இந்த அக்கர்மா செயல்களை மட்டுமே செய்யணும் பகவான் இங்க நமக்கு வந்து சொல்றாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ அவங்க மனக்கற்பனை இல்லாம, அவங்களுக்கு சொந்த ஒரு இது இல்லாம, இச்சை இல்லாம பகவான் கொடுத்தத அப்படியே அந்த பரம்பரையில இருந்து சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு குருவை போய் நம்ம வந்து அணுகலாம். இப்ப வலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்ஜினியரிங் படிச்ச ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது, மெடிசின் டாக்டர்கிட்ட தான் நம்ம போய் கேட்க முடியும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்ப மேக்ஸ்ல ஒரு டவுட் வருது அப்படின்னு சொன்னா நம்ம போய் தமிழ் டீச்சர்கிட்ட போய் கேட்க முடியாது, இல்ல சயின்ஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்க முடியாது. அதான் மேக்ஸ் டீச்சர்கிட்ட கேட்டாதான் நமக்கு அது கிளியர் ஆகும். ஏன்னா அவங்கதான் அதோட ஷார்ட்கட்டு, இந்த ஃப்ளோல நம்ம போகணும் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட நோய்க்கு என்னவோ அந்த நோய்க்கு அந்த ரைட்டான டாக்டரை போய் பார்த்தாதான் இது வந்து இங்க சரியாகும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சில பிரபுபாதர் வந்து இதுதான் டிசீஸ், கலியுகத்துல இதுதான் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா வெவ்வேறு மனிதர்கள் வந்து வெவ்வேறு விதத்தால அது அஃபெக்ட் ஆயிருக்கும். எல்லாருக்கும் ஒரே டிசீஸ் தான், ஆனா வெவ்வேறு லெவல்ல நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கும். ஒருத்தங்களுக்கு இப்பதான் தலைவலி ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஒருத்தங்களுக்கு அது வந்து அட்வான்ஸ்டா இருக்கு, ஒருத்தங்களுக்கு இன்டர்மீடியட்டா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. சோ அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாருமே வந்து பேசிக்ல அந்த ரூட்ல இருந்தே கியூர் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாரு. சோ அதுக்கு நமக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ரொம்ப கருணையோட கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இங்க எல்லாருமே வந்து சாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம், சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். சோ பேக் டு காட்ஹெட் எப்படி போறது அப்படின்னு சொல்லி, சோ 16வது ஸ்லோகத்துல வந்து பகவான் சொல்றாரு, யார் ஒருத்தங்க இந்த கர்மம் அக்கர்மம் விகர்மம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கர்மமும் வேண்டாம் விகர்மமும் வேண்டாம், அக்கர்மமான செயல்களை மட்டுமே, அதாவது பகவான மையமா வச்சு இருக்கக்கூடிய செயல்களை மட்டுமே செஞ்சு இந்த அமங்கலமான இந்த பௌதீக உலகத்துல இருந்து நான் பகவானை போய் அடையணும், திரும்ப நான் இங்க வந்து பிறக்க கூடாது. இப்ப நம்ம எல்லாருக்குமே அதான் ஆசை, இங்க வந்து திரும்ப நம்ம பிறக்க கூடாது. சோ நமக்கு ரூட்டும் சொல்றாங்க, இங்க இருந்து நம்ம இப்படி எடுக்கணும், ரைட்ல டர்ன் பண்ணணும், லெஃப்ட்ல டர்ன் பண்ணணும், இப்படி இப்படின்னு ரூட்டும் சொல்லிட்டாங்க.
சோ அத நம்ம எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம அதை எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். சோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் ஒரு ஸ்டோரியும் நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஒரு வாட்டி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு கோவில் இருக்கு. அங்க வந்து பகவான் இருக்கிறாரு. இந்த கோவில்ல எப்பவுமே வந்து ஒரு பெருமாள் கோயில்னு இல்ல, எந்த கோவிலா இருந்தாலும் பகவானுக்கு சமைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பர்டிகுலரா ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுதான் அவங்களோட ஃபுல் டைம் வந்து ஜாவாவே இருக்கும். சோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு 3 மனிதர்கள் வந்து அங்க இருக்காங்க. 3 பேருமே வந்து பகவானுக்கு சமைக்கிறது தான் அவங்களோட வேலை. சோ அப்ப அதுல முதலா இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது ஏன்னு வச்சுக்கலாம். சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பகவானுக்கு சமைக்கிறாரு. அதாவது எப்படி அவர் சமைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, டெய்லி காலையில சீக்கிரமா எந்திக்கிறாரு. முதல்ல அவர் தூய்மைப்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறமா பக்தியோட பகவானோட சிந்தனையில போய் பகவானுக்காக சமைக்கிறாரு. அந்த சிந்தனையிலே இருக்காரு, என் கிருஷ்ணர் அதை சாப்பிடணுமே, இதுல உப்பு இருக்க அதிகமா இடக்கூடாது. இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு சமைக்கிறோம், இல்ல வீட்டுல ஒரு பெரியவங்க கெஸ்ட்டுக்கு சமைக்கிறோம், பெரியவங்களுக்கு சமைக்கிறோம்னு சொன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா சமைப்போம். ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஆயிடக்கூடாது. சோ அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து இது இவ்வளவுதான் இருக்கணும், இதுக்கு மேல இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா அதை யோசிச்சு சமையல் பண்றாரு. சோ அவர் அப்படி சமையல் பண்ணும்போது அவருக்கே வந்து என்ன, அதாவது ஒரு பக்தியோட பகவானுக்கு அதை சமைச்சு அதை போய் பகவானுக்கு அர்ப்பணமும் பண்றாரு, அதாவது ஆஃபர் பண்றாரு. ஆஃபர் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை என்ன பண்றாருன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து சர்வும் பண்றாரு. அந்த கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அவர் வந்து சர்வ் பண்றாரு. சோ சர்வ் பண்ணும்போது அவரோட எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இது பகவானோட பிரசாதம். சோ இத வந்து சாப்பிட்டு எல்லாருக்குமே வந்து நன்மை அடையணும், இவங்க எல்லாருமே வந்து அந்த பிரசாதத்தினால பியூரிஃபை ஆகி அவங்க போய் பேக் டு காட் பகவானை போய் அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்து அவர் வந்து சமைக்கிறாரு. சோ இது ரெண்டாவது இன்னொரு அதாவது பர்சன் பி, இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப நேர்மையா சமைக்கிறாரு. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கோவில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவர் வந்து சமைக்கிறார். ஆனா அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு டியூட்டி இது, நான் இந்த டைம்ல இப்ப எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த டைம் ஆஃபர் பண்ண வருவாங்க, அதுக்குள்ள நான் சமைச்சு கொடுத்துடணும், அவ்வளவுதான். மற்றபடி அவர் கான்சியஸ்ல வந்து அவர் வந்து பகவானுக்கு சமைக்கிறேன், இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரொம்ப நேர்மையா சமைக்கிறாரு. ஆனா ஜஸ்ட் அது ஒரு டியூட்டி, என்னோட எனக்கு விதிக்கப்பட்ட கடமை இது அப்படின்ட்டு அந்த ஒரு தாட்லயே வந்து அவர் வந்து சமையல் பண்றாரு. சோ மூணாவது பர்சன் சி, இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதாவது 1 கிலோ பருப்பு கொடுத்துருக்காங்க, இல்ல 1 கிலோ அரிசி கொடுத்துருக்காங்க. இங்க இவருக்கு பகவான் பெருமாளுக்கு தானே சமைக்கிறேன், அவர் வந்து கேட்கவா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் வீட்டுலயும் வச்சுக்கிறாரு. அவருக்கு அங்கதானே உட்கார்ந்துருக்காரு, கருவறையில உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து என்ன கொஸ்டின் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இன்னொன்னு, நான் இவ்வளவு வச்சிருக்கேன், இதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து என்ன கேட்க முடியாது, எவ்வளவு இருக்குன்னு அவங்க பாக்கல, 1 கிலோன்னு சொன்னாங்க, நான் ஏத்த இறக்கமா சமைச்சாலும் யாரும் கண்டுபிடிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் வீட்லயும் வச்சுக்கிறாரு. சோ இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவரோட என்ஜாய்மெண்ட், அவரோட அதாவது மத்தவங்களை வந்து அவர் வந்து ஏமாத்துறாரு. சோ அதை ஏமாத்துறது எப்படி அப்படின்னு சொன்னா, நான் இதுல இருந்து எடுத்துட்டு போனா நான் வீட்டுல கொண்டு போய் கொடுக்கலாம், அதுல அவங்க சமைச்சு, வீட்டுல ஒய்ஃப் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க சமைச்சு அவங்க சாப்பிட்டுக்கலாம்ல, எனக்கு இதுல செலவு வராதுல்ல. சோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இங்க ஆகுது. சோ கோவில்ல தான் சமைத்தாலும் 3 விதமான மனிதர்கள் வந்து 3 விதத்துல வந்து சமைக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பர்சன் ஏ எப்படி சமைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம லாஸ்டா பார்த்த அக்கர்மம், பகவானை வந்து சிந்தனையில வச்சுக்கிட்டு பகவானோட அந்த கான்சியஸ்லயே அவர் வந்து சமைக்கிறாரு. சோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் ஏ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. ஏன்னா பகவானோட சிந்தனையில பக்தியோட பகவானுக்கு அவர் வந்து சமைக்கிறாரு. செகண்ட் அந்த பர்சன் பி, அவர் என்னவாறு பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவரோட கடமை, ஜஸ்ட் கடமை, எனக்கு இந்த கடமையை கொடுத்துருக்காங்க, அதை நான் செய்யணும், அதை நேர்மையோட நான் செய்யணும், அவ்வளவுதான். நான் அதை பத்தி அவருக்கு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, என் டியூட்டி இது, எனக்கு நான் சமையல்காரனா இருக்கேன், அதுவும் பகவானுக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், ஃபினிஷ். இந்த டைமுக்கு சாப்பாடு அங்க போகணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு எந்த ஒரு லவ்வுமே இல்லை. சோ அப்ப அங்கே அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்மம். சோ இதனால அவர் கோவில்ல பகவானுக்கு பிரசாதம் சமைக்கிறாரு அப்படிங்கறதுனால அவருக்கு வந்து சேர்றது என்னன்னா புண்ணியம் வந்து சேரும். மூணாவதா நம்ம பார்த்த ஆள் பர்சன் சி, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மத்தவங்களை ஏமாத்துறாரு. அவரோட சொந்த இச்சைக்காக அவரோட, அதாவது மத்தவங்களை ஏமாத்தி அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்ல அவர் இருக்கும்போது அந்த செயல் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, விக்ரமாவா ஆகுது.
அது வந்து பாவத்தையே கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இதோட இந்த 17வது ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன்ல வந்து நமக்கு ஆச்சாரியரும் பகவானும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம டெய்லி லைஃப்ல நம்மளே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த செயல்கள் வந்து பகவானை திருப்திப்படுத்துமா, திருப்திப்படுத்தாதா? இப்ப நமக்கு ஒரு டவுட் இருக்கு, இது நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மத்த பக்தர்கள் கிட்ட கேட்கலாம், நம்ம குரு கிட்ட கேட்கலாம், கேட்டு அந்த செயலை வந்து நம்ம செய்யலாம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த சங்கத்துல இருக்கணும். பக்தர்கள் சங்கத்துல இருந்து அந்த குரு சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அந்த ஃபாலோ அப், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட செயல்களும் எப்படி அர்ஜுனன் வந்து போர் பண்ணலாமா வேணாமான்னு அந்த கன்க்ளூஷன்ல ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாலும் அந்த எண்ட்ல வந்து கிருஷ்ணர் சொல்றாரு நான் பண்றேன். சோ அதே மாதிரி இங்க குரு சொல்றாரு, குரு வேற யாருமே இல்ல, பகவானோட பிரதிநிதி. சோ பகவான் சொன்னதுதான் குருவும் சொல்றாரு. சோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஷீட் பேலன்ஸ் ஆயிடும், ஆப்வியஸ்லி பேலன்ஸ் ஆயிடும். நமக்கு பாவமும் சேராது, புண்ணியமும் சேராது. அப்ப நம்ம போய் பகவானை போய் அடையலாம் ஈஸியா. சோ நமக்கு ரூட்டும் கொடுத்துட்டாங்க, டெஸ்டினேஷனும் சொல்லிட்டாங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட விருப்பம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து முடிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரேஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு கன்ஃபியூஷன், ஒரு 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 தெளிவு வேண்டாம். ஒரே விஷயம் தான். இப்போ அந்த எக்ஸாம்பிள் வந்து அந்த கோயில்ல வந்து 3 பேருக்கு சொன்னீங்க, அகர்மா விகர்மா கர்மான்றது. ஒரு எக்ஸாம்பிள், என்னையே ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அதுக்கு வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் கிளியரா நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அகர்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி காலையில எழுந்திரிச்சு சாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம், பகவானுக்கு கண்டி நைவேத்தியம் இந்த கிளாஸ் இந்த சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது, இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம், பகவானுடைய கிளாஸ் அட்டன் பண்றோம், பகவானுக்காண்டி அந்த அந்த நோட்ஸ் எடுத்து பண்றது. ஸோ அந்த அந்த இது எல்லாமே நம்ம நைட்டு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணி, ஸோ இது வந்து பண்ணிட்டே இருக்கோம். இது வந்து நம்ம மெட்டீரியல் வேர்ல்டுல இது 24 ஹவர்ஸ் இது பண்ணிட்டு இருக்கணும். பட் இந்த கேப்ல மற்ற நம்ம ஒர்க்ல போகும்போது சில ஒர்க் டென்ஷன்ல சில பேரை திட்டிடுறோம், ஏதாவது ஒரு செயல்ல ஒரு பாவ செயல் செஞ்சிடறோம், அது விகரமால பண்ணிடலாம். 3வது, அது நானே பண்றேன்னு வச்சுக்கோங்க, நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், சில சமயம் டென்ஷன்ல திட்டிடுறேன், அது உண்மைதான், நான் போய் சொல்லக்கூடாது, உண்மையே சொல்றேன். நான் இப்போ இது பண்ணாலுமே நான் ஒர்க்ல இப்போ ப்ரெஷர்ல என்ன அறியாமே அவுட் ஆஃப் இல்லை அப்பயுமே சொல்லிக்கிறேன், கிருஷ்ணா திட்டிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சாண்டிங் பண்ணிக்கிறேன் நான். பட் ஆனால் திட்டுறது உண்மைதான், அது ஒத்துக்கிறேன். அது இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இந்த மந்த்ல ஒர்க் நான் சேலரி வாங்கிட்டு இருக்கும்போது யாருக்காவது சப்போர்ட் பண்றேன், ஹெல்ப் பண்றேன், கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போது அது வந்து கர்மால போகும். ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டிஸ் வரும்போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு அகரமா மட்டும் பண்ண முடியும் அப்படின்றது மெட்டீரியலை எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கேட்கலாம். பிரபு, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க இதுல வந்ததுக்கு அப்புறமா காலையில எந்திரிச்சு பகவானுக்கு நம்ம சாண்டிங் பண்றோம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு நம்ம எல்லாமே நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பர், வெரி நைஸ். சோ முன்னாடி எல்லாம் நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காலையில எந்திரிக்கணும், டைமுக்கு போய் ஆஃபீஸ்ல நிக்கணும், அந்த காசை வாங்கி நான் அடுத்த என்ன என்ஜாய் பண்ணேன், இந்த ஒரு வீட்டுல இருக்கேன், ஒரு சிங்கிள் பிஹெச்கே வீட்டுல இருக்கேன்னா டபுள் பிஹெச்கே வீட்டுல இருக்கேன்னா இன்னும் 2 கார் வாங்கலாம். அது ஒண்ணு எனக்கு, ஒண்ணு என் ஃப்ரெண்டுக்கு, என் ஒய்ஃபுக்கு, பசங்களுக்கு, அந்த மாதிரி போயிடும். நான் அதை வச்சு என்ன என்ஜாய் பண்ணலாம். ஆனா இப்போ இந்த இதுல வந்ததுக்கு அப்புறம் அந்த நீங்க வேலைக்கு போனாலும் அதை வந்து நம்ம எப்படி நல்ல விதத்துல, அதாவது நல்ல விதம் அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணா கான்சியஸா நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்து நமக்கு போகும். இன்னொன்னு, இப்ப நீங்களே சொல்றீங்க, நான் வந்து ஆபீஸ் போகும்போது 4 பேரை திட்டினா கூட நான் வந்து கிருஷ்ணரை இது மனசுல நினைச்சிட்டு தான் திட்டுறேன். சோ அப்ப அதுலயும் உங்களோட டியூட்டியை நீங்க பண்றீங்க, கரெக்டா பண்றீங்க, அதுல நீங்க கிருஷ்ணரை மையமா வச்சு திட்டும் போது அந்த செயலும் விக்ரமா ஆகாது. ஏன்னா உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை அது, நீங்க வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைங்கிறது. அதுலயும் நீங்க வந்து கிருஷ்ணரை ஏதோ ஒரு இடத்துல ஆட் பண்ணும்போது, ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம இதை ஆட் பண்ணும்போது அது வந்து விக்ரமா ஆகாது. அதே மாதிரி நம்ம ஒருத்தங்களுக்கு தானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா இடம் பொருள் அது எல்லாமே பார்த்துதான் பண்ணணும். இப்ப சாஸ்திரத்திலேயே போட்டிருக்கு எந்த மாதிரி தானம் எந்த இடத்துல அதை யாருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப நம்மளும் வந்து தானம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம், கோவில் வாசகர்கள்ல நிறைய பேர் யாசகர்கள் இருப்பாங்க, நம்ம வந்து எடுத்து கொடுத்துடலாம். என்கிட்ட இப்ப நம்ம 4 பேர் நம்ம கிட்ட கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா கோவில் வாசல்ல இருக்கும் போது கேட்பாங்க, அப்ப என்கிட்ட 10 ரூபாய் இருக்கே, இது நம்ம இப்படி சோ அந்த ஒரு தாட்ல நம்ம கொடுக்காம கிருஷ்ணர் எனக்கு கொடுத்திருக்காரு அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம அதுல கிருஷ்ணரை ஆட் பண்ணி, இது கிருஷ்ணரோட காசு, இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தாட் வச்சுக்கலாம். இன்னொன்னு, எனக்கு அது கரெக்டா சொல்ல தெரியல, பட் சாஸ்திரத்துல அது இப்போ சுக்லீனா மாதாஜி இருக்காங்க, மாதாஜி அது எதுல கோட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மாதாஜி. ஏன்னா அது எந்த இடத்துல யாருக்கு எப்படி தானம் கொடுக்கணும்
கொடுக்க கூடாதுங்கிறது சாஸ்திரத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா எதுல மென்ஷன் ஹரே ஆயிருக்கு? கிருஷ்ண மாதாஜி 17th சாப்டர்ல வரும் மாதாஜி தானம் 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. சோ ஹரே அது கிருஷ்ண. வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப வந்து நமக்கே தெரியும், நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு போறாங்க இவங்க, நமக்கு தெரியும். அவங்க போய் அதை நல்லதுக்கு தான் யூஸ் பண்ண போறாங்களா நமக்கு தெரியாது. இப்ப தானம் கொடுக்குறோம். இப்ப வந்து ரோட்ல ஒருத்தங்க இருக்காங்கன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ பாவம், ஐயோ அந்த குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களே, பால் வாங்கி கொடுப்பாங்களே, நம்ம தானம் கொடுக்கலாம். ஆனா அவங்க அதை ஒழுங்கா அந்த குழந்தைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. சோ அப்ப அந்த மாதிரி நம்ம கொடுக்குற தானம் வந்து தப்பா இருக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் ரோட்ல, கரெக்டுங்களா? பிரபுஸ்ன்னு இல்லை, ஆம்பளைங்கன்னு இல்லை, பொம்பளைங்களும் இப்ப ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, தவறான செயல்கள் நிறைய பண்றாங்க. சோ நம்ம அதை பார்த்து நம்ம பண்ணணும், அவ்வளவுதான். சோ நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும், அதாவது நமக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம கை மீறி ஒரு விஷயம் போகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துலயும் நம்ம கிருஷ்ணரை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சேஃபான ஜோன், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. பிரபு பண்ற தானம் வந்து புண்ணிய கணக்குல தான் சேரும். நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சரணி, சூப்பர் நைஸ் கிளாஸ், நைஸ் விளக்கம். யாருக்காவது என்ன கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து தானம் பண்றோம், அவளுக்கு வந்து ஒரு குழந்தைகள் வச்சுருக்கா, குழந்தைகளுடைய ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஓகே பாவம் போனா போறது நம்ம தானம் பண்றோம். ஆனா அது அவ வந்து எதுக்கோசரம் பயன்படுத்துறாங்கிறதே நம்மளுக்கு தெரியாம போயிடும். ஆனா அந்த சமயத்துல இப்ப நீங்க சொன்னேன் இல்லையா, இப்ப நம்ம கொடுத்துடுறோம், அதுவும் வந்து பாவத்துல போகும். அவ வந்து தப்பான விஷயத்துல பயன்படுத்தினான்னா நம்மளுக்கு அந்த பாவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இல்லையா. நம்மளுக்கு தெரியவே தெரியாது இல்லையா அவ எதுக்கோசரம் பயன்படுத்துவான்னு. அந்த சூழ்நிலையில நம்மளுக்கு தெரிஞ்சா கரெக்ட், நம்மளுக்கு தெரியாத பட்சத்துல எப்படி அது நம்மள வந்து சேரும்? நம்மளுக்கு வந்து ஒரு அவ ரியலாவே அவளுக்கு ரெக்குயர்மெண்டா இல்லையா, ஆனா நம்ம ஒரு எண்ணத்துல, நல்ல எண்ணத்துல நம்ம கொடுக்குறோம், ஓகே பாவம் போனா போறது. அந்த இடத்துல நம்மளுடைய டியூட்டி முடியுதா இல்லையா? எனக்கு கொடுத்த பிறகு நம்மளுக்கு தெரிய வந்ததுன்னா ஓகே நம்ம சுதாரிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம். இந்த இடத்துல நம்மளுடைய டியூட்டி முடிஞ்சிருது அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த பாவம் வந்து சேருமா? பாவம் புண்ணியம் இதுல வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நமக்கு ஆப்வியஸ்லி அது தெரியாது, அவங்க எதுக்காக அதை யூஸ் பண்ண போறாங்க. அது மேபி நல்ல விதத்துல அந்த குழந்தைக்கு கூட அவங்க கொடுக்கலாம், இல்ல கொடுக்காம போகலாம், ஏதோ ஒண்ணு. நமக்கு வந்து அது டெஃபினட்டா தெரியாது, கரெக்டுங்களா? சோ நம்ம இதை வந்து எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளால ஃபோர்ஸ்ஃபுல்லா அது முடியல, அவங்க நம்மள நச்சு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வாங்கிக்கிட்டே நம்ம கிட்ட தொந்தரவு பண்ணி வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது கிருஷ்ணா அர்ப்பணம் நம்ம அதை கொடுக்கணும். கிருஷ்ணா நீ பாத்துக்கோ, என்னால வேற வழி இல்ல, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நினைச்சிட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். செகண்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் நமக்கு தெரியாது, ஆனா இப்ப நம்ம லைஃப்ல வந்து குரு இருக்காரு, நம்ம வந்து சாஸ்திரம் படிக்கிறோம், சாதுக்களோட பக்தர்களோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்க கிட்ட கலந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து டிசைட் பண்ணலாம். நம்ம இதை கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து செயலை வந்து நம்ம செய்யலாம். சோ அப்போ நமக்கு வந்து அதுக்கு பிரமாணம் இருக்கு. குரு ஹீஸ் நன் அதர் தன் பிரதிநிதி, பகவானோட பிரதிநிதி. அவர் உங்களுக்கு வேற எதுவும் சொல்ல போறது இல்ல, நமக்கு ஒரு தப்பான ஒரு பாவகரமான விஷயத்த வந்து அவர் நம்ம வந்து சொல்லித்தர போறது இல்ல. அப்படி நம்ம அவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நம்ம ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது அதுல நமக்கு வந்து பாவம் புண்ணியம் வந்து போராது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம டே டு டே லைஃப்லயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கரெக்டா நம்ம டாக்டரை போய் அணுகுறோம்ல, இதுதான் அந்த டாக்டரை போய் நம்ம அணுகுறோம். இல்ல இப்ப எனக்கு ஃபீவரா இருக்கு, நான் பாராசிட்டமால் போட்டுக்கிறேன், நம்ம வந்து எல்லாத்துக்கும் பாராசிட்டமால் போட முடியாது. மேபி உள்ள வேற ஏதாவது இருக்கலாம், டெங்குவா இருக்கலாம், மலேரியாவா இருக்கலாம், வேற எதுவா வேணாலும் இருக்கலாம், கரெக்டுங்களா? நம்ம ஆனா என்ன பண்றோம், கரெக்டான டைம்ல கரெக்டான டாக்டரை போய் அணுகுறோம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம பண்ணவும் முடியாது. சோ அதே மாதிரி
இது வரைக்கும் நமக்கு தெரியல, இப்ப நமக்கு தெரியுதுங்கிறப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஓகே எல்லா இடத்துலயுமே இப்ப நம்ம வந்து குருவோட போகல, குருவுக்கு உடனே கேட்க முடியாது, நம்ம பக்கத்துல கோவிலுக்கு போறோம், நமக்கு டாச்சும் கிருஷ்ணா அர்ப்பணம், கிருஷ்ணா நீ எனக்கு இது கொடுத்த, இந்த இடத்துலயும் என்ன நீதான் கொண்டு விட்டுருக்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தானத்தை வந்து நம்ம செய்யலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதோ நமக்கு சாட்ல கூட நமக்கு மாதாஜி வந்து அந்த ஸ்லோகா நம்பர் நம்ம ஹரிசங்கர் பிரபு கேட்ட அந்த கொஸ்டின் பிளஸ் இப்போ பிரபு கேட்டீங்க. ஸோ தானம் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதோட அந்த எக்ஸ்பிளனேஷனையும் நமக்கு மாதாஜி நம்ம சாட்ல போட்டிருக்காங்க. 17வது அத்தியாயத்துல ஃபியூச்சர்ல 20வது ஸ்லோகத்துல நம்ம இதை பத்தி படிப்போம். நம்ம தானம் செய்யணும், அந்த தானங்கள் எந்த விதத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு மாதாஜி அதுல போட்டிருக்காங்க, எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. விவிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரீகேப் போயிடலாமா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா மாதாஜி பண்றாங்க. ஐஸ்வர்யா மாதாஜி இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நீங்க கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு மாதாஜி. கர்மா பத்தி சொல்லியிருந்தீங்க. அதாவது அறிவாளியால கூட கர்மா வந்து புரிஞ்சுக்க முடியாது. சோ வந்து இந்த பௌதீக உலகத்துல வந்து நம்ம விடுதலை பெற்று பகவான் அடைய வந்து நம்ம கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வந்து மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி கேக்குதா? கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா இப்ப மாதாஜி. கேக்குது கேக்குது மாதாஜி, மாதாஜி. சொல்லுங்க கேக்குது. மாதாஜி. கேக்குது. கேக்குது, சொல்லுங்க மாதாஜி. கர்மா வந்து என்னன்னா புண்ணியத்தை தரும் செயலை தான் கர்மான்னு சொல்றாங்க. சோ வந்து நம்ம வந்து பிறந்த நாளுக்கு, திருமண நாளுக்கு இப்படி வந்து சேரிட்டி பண்றது எல்லாமே வந்து பகவானை வந்து முன்னிறுத்தி செய்யாம எல்லா செயலுமே வந்து புண்ணியத்தை தரும்னு சொல்றாங்க. இதைத்தான் வந்து கர்மான்னு சொல்றாங்க மாதாஜி. அதுக்கப்புறம் விகர்மா சொல்றாங்க. விகர்மா வந்து என்னன்னா வேதங்கள்ல வந்து அதாவது விகர்மா அப்படின்னா சாஸ்திரங்களுக்கு புறமாக வந்து செய்யக்கூடிய செயலை தான் வந்து விகர்மான்னு சொல்றாங்க. அகர்மானா செயலற்ற நிலை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எனக்கு புண்ணியமும் பாவமும் ரெண்டுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து அகர்மான்னு சொல்றாங்க. சோ இந்த இரண்டுமே வந்து நம்ம இந்த பௌதீக உலகத்துல வந்து நம்மளை பந்தப்படுத்தி நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா மாதாஜி, பிறப்பு இறப்பு சுழற்சியில வந்து நம்மளை வந்து இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப இந்த பௌதீக உலகத்துல பிறந்து இறந்து வந்து மறுபடியும் இந்த இந்த உலகத்துல வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புண்ணியமும் பாவமும் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னா அகர்மானா எப்படி செய்யலாம் அகர்மா அப்படின்னு மாதாஜி சொன்னாங்க. ஒரு டான்ஸ் கிளாஸ் போறோம், அப்ப டான்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோச் கிட்ட போய் நம்ம வந்து அந்த டான்ஸ் கிளாஸை வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் அகர்மாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற பகவானை மையப்படுத்தி செய்யக்கூடிய செயலை செய்யற பக்தர்கள்கிட்டையும் பக்தர்களோட சங்கத்திலையும் போய் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து மாதாஜி சொன்னாங்க, இப்போ ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு தலை வலிக்குது அப்படின்னா வந்து அவங்க 2 பேருமே ஒரே மெடிசனை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு சரியாகும், ஒருத்தவங்களுக்கு சரியாகாம இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு டாக்டர்கிட்ட போய் எப்படி அணுகுறாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா குருவை போய் அணுகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம எந்த மாதிரியான குரு கிட்ட போய் அணுகணும் அப்படின்னு மாதாஜி சொல்றாங்க. எப்படின்னா பகவானை மையப்படுத்தி, அதாவது அவங்களோட சொந்த மன கற்பனை இல்லாம இச்சை இல்லாம பரம்பரை வழியாக வரக்கூடிய குருவை அணுகி நம்ம வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கலி உலகத்துல நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம போறதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா குரு வழியா சொல்லியிருக்காங்க, நாம சங்கீர்த்தனம் சொல்றாங்க. சோ நாம சங்கீர்த்தனம் மூலமா பகவானை போய் அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாதாஜி வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அதாவது அந்த நம்பரை ஏபிசின்னு வச்சுட்டாங்க. ஏ வந்து பகவான சிந்தனையை வச்சு அவர் வந்து அந்த பிரசாதத்தை செய்யறாரு. இதை வந்து அகர்மான்னு சொல்றாங்க. இதனால நம்மளுக்கு பாவமும் வராது, புண்ணியமும் வராது. அதே மாதிரி பி வந்து அவரோட கடமையை மட்டும் செய்யறாரு, இதனால அவருக்கு புண்ணியம் வருது. சி வந்து அவர் வந்து ஏமாற்றி அவரோட சொந்த இச்சைக்காக அவர் சமைக்கிறாரு, இதனால அவருக்கு பாம்பம் வருது. அப்போ மனிதர்கள் வந்து 3 விதமா இருக்காங்க. சோ வந்து இந்த கலி உலகத்துல வந்து நம்ம வந்து இப்படி எனக்கு பாவமும் வேணாம், எனக்கு புண்ணியமும் வேணாம்னா அப்ப நம்ம எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா குரு மூலியமா. குரு யாரும் இல்ல, பகவானோட வந்து ஒரு பிரதிநிதி தான். சோ அவர் மூலியமா போய்
நம்ம வந்து இந்த ஜட உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி மாதாஜி சொன்னாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அருமை அருமை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. நல்லா சொன்னீங்க சொன்னீங்க மாதாஜி. நல்லா நல்லா சொன்னீங்க சொன்னீங்க மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூப்பரா ஷார்ட்டா அண்ட் எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ற மாதிரி சொன்னீங்க. தேங்க்யூ ஐஸ்வர்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ வேற நல்லா யாருக்கும் சொன்னீங்க. ஏதாவது doubt இல்ல இருக்கா? இல்லைன்னா நம்ம வான்ஷா கல்ப சொல்லிடலாம். தஸ்ராணி மாதாஜி. எஸ் மாதாஜி சொல்லுங்க. வாஞ்சா கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील महाराज की जय. हरे 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 कृष्णा माताजी. हरे कृष्णा.